கடந்த சில மாதங்களாக சினிமாவில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி மற்றும் ரவிமோகன் அவர்களோட விவாகரத்தை பற்றி ஒரு செயல்கள் தான். ரவிமோகன் வந்து பார்த்திங்கன்னா, ஐஷாரி கணேஷ் அவர்களோட கல்யாண வீட்டிற்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அவர்களோட பெண் தோழியான கெனிஷா அவர்களை வந்து கூப்பிட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் வந்து இருந்துகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இவங்க ஏன் இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வரணும்? அது மட்டும் இல்லாமல் விவாகரத்தே இன்னும் ஆகலை, அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் லிவிங் டூரில் இருக்குது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தாங்க. இன்றைக்கி பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி மீண்டும் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்களா, நான் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இப்போது சொல்லாமல் இருக்க முடியல. சமீப காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி வந்து நான் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். பட் ரவிமோகன் பண்ணுற செயல்கள் தான் என்ன இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு போட வச்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பணமாவோ அதிகாரமாவோ இல்லை பிறர் தரையிடோ இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் எங்களோட பிரிவுக்கு காரணம் இல்லை. 3ஆம் நபர் ஒருவர் தான் எங்களோட பிரிவுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம், நான் வந்து கட்டுப்படுத்திய மனைவியா, நான் அவரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தேன்னா, நான் எதற்காக அவரை கட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு கேடான ஒரு விஷயத்துக்கும் போயிடக்கூடாது, குடிப்பழக்கமோ அல்லது மற்ற பழக்கங்களுக்கோ அவர் ஈடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை கட்டுக்குள்ளே வைத்திருந்தேன் தவிர, நான் மற்றும் அவரை வந்து என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து அவருக்கு நான் கொடுத்ததில்லை. என்றைக்குமே அவரோட டிசிஷன் தான் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து பதிவிட்டு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்வில் வந்து இந்த மாதிரி கடினமான சுச்சுவேஷன்கள் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம், என்னோட வீட்டில் தான் அவர் தங்கியிருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கல்யாணமான முதல் நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் அவர்களோட தான் வந்து வசித்துட்டு இருந்தேன். கொரோனா காலத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிற்கு தனியாக வந்து சென்றிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கடுத்து நாங்கள் எப்பொழுதும் சேர்ந்து தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை டார்ச்சர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏன் 10 ஆண்டு காலமாக டைவர்ஸ் வாங்காமல் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து டைவர்ஸ் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து அவர் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற ஒரு காரை வந்து எங்கள் வீட்டிலேருந்து தூக்கி சென்றார். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அதை பற்றி ரொம்ப அமைதியான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து திட்டமிட்டு அவர் வெளியே சென்றிருந்திருக்காரு அப்படிங்கிறத நான் குறிப்பாக சொல்லுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவர் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்பொழுது எங்கள் அப்பா அம்மாவை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்றைக்குமே குறிப்பிட்டு சொல்லுவார். பட் எங்கள் அப்பா அம்மாவை தொலைச்சவர் எதற்காக அவரோட வீட்டுக்கு போகாமல் இன்னொரு பெண் தோழி வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கூட இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு காரணம் என்னோட பிள்ளைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்த்தி ரவி குறிப்பிட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளைகள் எப்போவுமே அவரோட அப்பாவுக்காக ஏங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா 4 முறை தான் வந்து பார்த்திங்கன்னா ரவிமோகன் அவர்கள் அவர்களோட பிள்ளைகளை வந்து பார்த்துருக்காரு. அதை தவிர்த்து என்றைக்குமே வந்து பார்த்ததில்லை. அவர்களுக்கு பிள்ளை மேலே ஒரு ஆசை இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சந்திச்சிருக்கலாம். பட் அவர் என்றைக்குமே அந்த ஒரு ஆசை இல்லாத காரணத்தினால தான் வந்து சந்திக்காமல் இருக்கார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் தான் வந்து அவரை சந்திக்கணும், அதாவது எங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்களோட வீட்லேயோ இல்லை அவரோட வீட்லேயோ அவர் கண்டிப்பாக சந்திக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நபரான அந்த ஒரு நபரை வீட்டுக்கு எங்களோட பிள்ளைகளை வர வைக்கிறது எனக்கு கண்டிப்பாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்னோட ஆதாரமாக என்கிட்ட இருக்குது. அது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டாயத்தினால தான் என் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க விரும்பலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்றைக்குமே அவரை கட்டாயப்படுத்தினதில் அவரை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நான் அந்த செயல்கள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து ஆர்த்தி ரவி வந்து குறிப்பிட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையில் ஆர்த்தி ரவிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
குறிப்பாக வந்து அவங்க சொன்னது இன்ன வரைக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆகலை, இந்த விஷயம் கோர்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக என்ன ஒரு நோட்டீஸ் பண்ணுறதா இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்க கேட்ட ஒரு கேள்வி தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. 15 ஆண்டுகளாக பிரச்சனை அப்படிங்கும் பொழுது எதற்காக 15 ஆண்டுகளாக இல்லாமல் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் டிவோர்ஸ் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் வந்து எழுப்பியிருக்கு. இது வந்து 2 பேருக்கும் இடையே வந்து பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் இப்போ சமூக ஊடகங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனை வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தி ரவி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி இவங்க 2 பேருமே வந்து குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே மாறி மாறி இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர்லேயோ வந்து அவங்களோட கருத்துக்களை போஸ்ட்டாக வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த இடத்துல மிகப்பெரிய மன உளைச்சலுக்குள்ளே ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆர்த்தி ரவியா இல்லை ஜெயம் ரவியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.